வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கியிருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மசிய வேக வைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் குக்கரை. அது தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். சாம்பாருக்குன்னா கூட பருப்பு போடணும். இது பச்சடிங்கிறதுனால பருப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டாலே போதும். 100லேருந்து 150 பருப்பு போடலாம். 100 பருப்பு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காயை போட்டு நம்ம பருப்பு வெந்துட்டுருக்கையிலே நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த வெண்டைக்காயை போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த அதனோட வளர்ப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு புளியும் கொஞ்சம் எடுத்து நான் ஒரு தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி ஊற்றி தான் வைக்கணும் பச்சடி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. வச்சுட்டு நான் அதுக்கு என்ன சைடிஷ் என்ன வச்சுருக்கேன்னா சோயா பீன்ஸ் கிரேவி வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தூக்கி நம்ம பருப்பையும் சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதக்கும். வெண்டைக்காயை கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம்லேருந்து வச்சு நம்ம வதக்கணும். அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வேக வச்ச பருப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். 1லேருந்து 1.25 ஸ்பூன். இது நல்லா காரமான மிளகாத்தூள், புது மிளகாத்தூள்ங்கிறதுனால அவ்வளோ போட்டிருக்கேன். அதேமாதிரி புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம ஒரு மூடி வேக வச்சுக்க வேண்டியதுதான். பருப்பெல்லாம் வெந்தது தான். ரொம்ப ஒரு வேளை உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்தது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துக்கலாம். பருப்பை ஃபஸ்ட்டே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு போனாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இதில் பெருங்காயம், கடுகு பருப்பு, ஜீரகம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடியாச்சு. வெண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது இப்போ தோட்டத்து வெண்டைக்காய் கிடச்சது எங்களுக்கு. அதை வாங்கியிருந்தேன். அதனால் அதை பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சடி செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு அன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு போல் இதே ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம நல்லா சில்லுன்னு வாழைக்காயை, உருளைக்கிழங்கு, இல்லை இந்த மாதிரி சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எந்த காயுமே அந்தந்த சீசனில் கிடைக்கும்போது, கம்மியான ரேட்டில் கிடைக்கும்போது அந்த காயை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.